அனைவருக்கும் வணக்கம். நம்ம எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் 8ல் இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் அண்ட் சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ் இதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட்னா என்ன, அது பிறகு சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் இருக்கணும், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம், அதனால் ஒரு 2 வரியில் பார்த்துருவோம். சிவில் சர்வீசஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது, சிவில் சர்வீஸோட வேல்யூன்றது நீங்கள் எழுதிட்டு போகலாம், உங்கள் கற்பனைக்கே விட்டுடலாம் என்னென்னலாம் வேணுன்றது. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்னா என்ன, ஆப்டிடியூட்னா என்னன்னு பார்க்கும்போது ஆப்டிடியூட் இஸ் அ நார்மல் ஆர் அக்வைர்டு எபிலிட்டி டு டூ சம்திங் எஃபெக்டிவ்லிங்க. ஆப்டிடியூட்னா என்ன, ஃபஸ்ட் நம்ம ஆட்டிடியூட்னா என்னன்னு பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் ஆட்டிடியூட்னா என்னன்றது பார்த்தோம். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியர். ஆப்டிடியூட்னா என்னென்னா அறிவுங்க, அவ்வளோதாங்க. ஆப்டிடியூட்னா திறன். ஆட்டிடியூட்னா என்ன, இது நம்மளுடைய பண்பு. கரெக்டாக நம்ம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக செய்கிறோம் அப்படிங்கிறது ஆப்டிடியூட். நாம் ஒரு விஷயத்தை நாம் நல்ல விஷயம் செய்கிறோமா இல்லை தவறான விஷயம் செய்கிறோமான்றது ஆட்டிடியூடு. ஆனால் எது செஞ்சாலும் அது எவ்வளோ திறம்பட செய்கிறோன்றது ஆப்டிடியூட். புரிஞ்சுதா? ஒரு நல்ல திருடன், சரிங்களா, உதாரணத்துக்கு ஹேக்கிங் சொல்லலாம். இப்போ ஒரு ஹேக்கிங் எடுத்துங்க, எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, அதில் அவனுடைய ஆட்டிடியூட். தவறான ஹேக்கிங் பண்ணான்னா அது தவறான ஹேக்கிங்கும் எத்திக்கல் ஹேக்கிங்கும் ரெண்டும் ஒன்று தான். கரெக்டாக, ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து அவனோட ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். கரெக்டாக, அது ஆட்டிடியூட்னு வச்சுருவோம். ஆனால் எந்த விஷயத்துக்கு அவன் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறான், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறான் இல்லையா, ஒரு விஷயம் செய்யும்போது பயங்கர எஃபிஷியண்ட்டாக செய்கிறான், அது பேர் தான் ஆப்டிடியூட். பாருங்கள், ஒரு நேச்சுரலாக இருக்கலாம். ஒரு மேக்ஸ் ஒருத்தன் போடுறான், மேக்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து சில பேர் நல்லா போடுவாங்க, அது அவங்களுடைய ஆப்டிடியூட். கரெக்டாக, நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி. அப்படி இல்லையா, நிறைய டியூஷனுக்கெல்லாம் போயிட்டு நிறைய டீச்சர் மூலமாக அந்த மேக்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய அந்த ஸ்கில் அவனுக்கு டெவலப் ஆகுதுன்னா அதுவும் ஒரு ஆப்டிடியூட் தான். இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய திறன். அது அவனுக்கு நேச்சுரலாகவும் இருக்கலாம், இல்லை அக்வைர்டு எபிலிட்டியாகவும் இருக்கலாம். டு டூ சம்திங் எஃபெக்டிவ்லி. கரெக்டாக, ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து நல்லா சண்டை போடுவான். இந்த படம் இறுதி சுற்றுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் மதி வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பாக்ஸிங் வந்து அந்த நேச்சுரலாகவே அந்த பொண்ணுக்கு இருக்கும். இதை மாதவன் பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவார், அந்த பொண்ணுக்குள்ளே ஏதோ ஒன்று இன்பில்ட்டாக இருக்குது, அதை நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு சில ட்ரைனிங்லாம் கொடுத்து அப்படி ஷேப் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நேச்சுரலாக இல்லைனாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பத்ரி படம் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே விஜய் அவர்களுக்கு வந்து அந்த இந்த பாக்ஸிங்லாம் தெரியாது, திடீர்னு அண்ணனுக்காக நான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், பாக்ஸிங்கெல்லாம் கற்றுக்கின்னு அந்த பாக்ஸிங்கில் போய் ஜெயிப்பார். ஸோ ஒரு அந்த ஸ்கில் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே நமக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரைனிங் மூலமாக அதை அக்வைர் பண்ணிக்கிறது பேர் தான் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. இன் யூபிஎஸ்சி எத்திக்ஸ் ஆப்டிடியூட் மீன்ஸ் மென்டல் எபிலிட்டி. டிஎன்பிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிடியூட் என்ன, மேக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டிஎன்பிஎஸ்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்டிடியூட்னா என்ன, ஒரு மென்டல் எபிலிட்டி, எத்திக்கல் ஓரியன்டேஷன் ரெக்வயர்ட் ஃபார் பப்ளிக் சர்வீசஸ். இது எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், நாட் ஜஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில். இந்த ஆப்டிடியூட்னா என்னன்னா ஒரு திறன் மட்டும் கிடையாது, ஒரு எத்திக்கல் ஸ்கில் மட்டும், டெக்னிக்கலான ஸ்கில் மட்டும் கிடையாது ஆப்டிடியூட் அப்படிங்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் வேல்யூஸ் லைக் இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, எம்பத்தி, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆப்டிடியூட்ன்றாங்க. சிவில் சர்வீசஸில் இது மட்டும் கிடையாது. ஒரு ஆப்டிடியூட்னா என்ன, ஜஸ்ட்டு வந்து ஒரு திறன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிவிடுவோம். ஆனால் யூபிஎஸ்சி மீன்ஸை என்ன சொல்லுதுன்னா அந்த வேல்யூஸும் உள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, புத்தகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆப்டிடியூட்னா என்ன, அது ஒரு நேச்சுரலாக இருக்கலாம், இல்லை அப்டைனிங் எபிலிட்டியாக கூட இருக்கலாம். ஒரு ட்ரைனிங் மூலமாக அப்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லாக கூட இருக்கலாம். அது என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை எஃபெக்டிவாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாட் ஜஸ்ட் அ டெக்னிக்கல் ஸ்கில். அது டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் கிடையாது, சில வேல்யூஸ் அதில் இன்பில்ட் ஆகும். இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, எம்பத்தி, இதெல்லாம் சேர்த்துட்டு சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப இதில் ஆப்டிடியூட்னா என்ன அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் போகக்கூடாது. அப்படிலாம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு போக ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா அது சின்ன சாப்டர் இது. நீங்கள் புத்தகத்தில் ஆப்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணால் போதுமானது. கரெக்டாக. அடுத்து ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீஸ். ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேல்யூஸ்லாம் இருக்கணும். நீங்கள் நீங்கள் சின்ன வயசுல இப்போ கூட நீங்கள் யாராவது கேட்குறீங்க, எதுக்காக நீங்கள் கலெக்டர் ஆகணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, மக்களுக்கு சேவை செய்யணும். அப்போ சேவை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அவ்வளோதான். லஞ்சம் வாங்குவியா, லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன்றது ஒரு வேல்யூ. கரெக்டாக. ஸோ இதில் தான் வேல்யூ. ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்காக சேவை செய்யணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், இதெல்லாம் ஒரு வேல்யூ இல்லையா. இது நம்ம நார்மலாக சொல்கிறோம், இது அப்படியே வந்து
ஒரு டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஒன்றுமே கிடையாது இதெல்லாம். அந்த சிவில் சர்வீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதில் குறித்து நிறைய கேள்வி வருது. அப்புறம் வந்து வேல்யூஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராஹிபிட்டி இன் கவர்னன்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய இந்த அதிகமாக கேள்வி வரக்கூடியது. நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ரொம்ப ஈஸியானது. கரெக்டா? ஸோ ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீசஸ். இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். கன்சிஸ்டன்ட் பிட்வீன் தாட், வேர்ட், ஆக்ஷன். நம்ம நினைக்கிறது, நம்மளுடைய வார்த்தைகள் ஆகட்டும், செயலியாகட்டும், எல்லாத்துலேயுமே இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். பீயிங் ஆனஸ்ட் ஈவன் அண்டர் ப்ரெஷர். ரொம்ப சிக்கலான நேரங்கள்லையும் நாம் இன்டெகிரிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இருக்கணுன்றது தான் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. எக்ஸாம்பிளாக சொல்லும்போது லால் பகதூர் சாஸ்திரி லிவ்டு லைஃபை இன்டெகிரிட்டியோட வந்து அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. லால் பகதூர் சாஸ்திரி வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் கூட அவர் இன்டெகிரிட்டியோடு இருந்தார். பெய்டு ஃபார் பர்சனல் ஃபோன் கால்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சேலரி. அவருடைய ஃபோன் பேசினா கூட அவருடைய பர்சனல் சேலரியில் இருந்து தான் வந்து அவர் சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்டெகிரிட்டியோட. அடுத்து இம்பார்ஷியாலிட்டி அண்டு நான் பார்ட்டிஷன்ஷிப். இம்பார்ஷியாலிட்டின்னா என்ன? பார்ஷியாலிட்டினா என்ன? ஒருத்தர் நம்ம சாதகமாக சொல்கிறது. இம்பார்ஷியாலிட்டினா என்ன? யாருக்கும் சாதகமாக இல்லாமல் நடுநிலையத்தோடு இருக்குது. இம்பார்ஷியாலிட்டினா என்ன? பீயிங் நியூட்ரலுக்கு பேர் தான் இம்பார்ஷியாலிட்டி. அது பிறகு நான் பார்ட்டிஷன்ஷிப். யாரோடையும் வந்து ஒத்து போகாமல் இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய இல்லை காஸ்டோடைய நாம ஒத்து போகாமல் இருக்குது பேர் தான் நான் பார்ட்டிஷன்ஷிப். இம்பார்ஷியாலிட்டி அண்டு நான் பார்ட்டிஷன்ஷிப். ட்ரீட்டிங் ஆல் சிட்டிசன்ஸ் ஈக்குவலி வித்தவுட் பயாஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலிஜியன், ஜெண்டர் அண்ட் ஐடியாலஜி. அதோ இதெல்லாம் பேஸ் பண்ணாமல் நம்ம அவங்களுக்கு பயாஸ்டாக இல்லாமல் பீயிங் நியூட்ரலாக இருக்கிறதுக்கு பேர் தான் இம்பார்ஷியாலிட்டி அண்டு நான் பார்ட்டிஷன்ஷிப். எக்ஸாம்பிளாக சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து என்ஷூரிங் த நியூட்ரலிட்டி. கரெக்டாக இல்லையா? அவர் முஸ்லீமா, கிறிஸ்டினா, இந்த ஜாதி அப்படின்லாம் பார்க்காம எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை கொடுக்குறதுக்கு பேர் தானே ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அப்ஜெக்டிவிட்டி. டிசிஷன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட், ரூல்ஸ், எவிடன்ஸ், நாட் பர்சனல் ஒப்பீனியன். அப்ஜெக்டிவாக இருக்கணும். அப்ஜெக்டிவ்னா என்ன? ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கணும். கரெக்டாக? ஒருத்தனுடைய அந்த சேலரியை பார்த்து இவன் வந்து பிலோ 12 lakhs இருக்கிறான், அப்போ வந்து பிலோ பாவர்ட்டி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்லணுமே தவிர்த்து இவனுக்கு குறைவான வருமானம் வருது, வேஜ் அவனுக்கு கம்மியாக இருக்குது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஸோ ஃபேக்சுவலாக இருக்குது, அவனுக்கு நம்ம இந்த வெல்ஃபேர் ஸ்கீமை நம்ம கொடுப்போம் அப்படின்னு இல்லாமல் இவன் எனக்கு சொந்தக்காரன், இவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ரெக்கரிங் கேண்டிடேட்ஸ் பியூர்லி ஆன் மெரிட் நாட் ஃபேவரட்டிசம். நீங்கள் ஒருத்தர் ரெக்கர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு ரெக்ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது மெரிட் பேஸ்ட் தான் நீங்கள் ரெக்ரூட் பண்ணுமே தவிர்த்து ஃபேவரட்டிசம் பண்ணக்கூடாது. ஒரு டெண்டர் கொடுக்குறீங்கன்னா கூட அதுவும் மெரிட் பேஸ்டாக தான் இருக்கணும். அவங்களுடைய அந்த ட்ராக் ரெக்கார்ட் என்ன, அவங்க கரெக்டான ப்ரைஸஸ் கோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்த கொடுக்குமே தவிர்த்து நம்ம ரிலேஷன் சார்ந்து கொடுக்கக்கூடாது. டெடிகேஷன் டு பப்ளிக் சர்வீஸ். மக்களுக்காக நாம் செயல்படணும். கமிட்மெண்ட் டு வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஈவன் வித் பர்சனல் சாக்ரிஃபைஸ். நமக்கு இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் வருது, நம்ம மாமனாரோ இல்லை சித்தப்பாவோ யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அது போகாமல் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆம்ஸ்டாங் பேம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பில்ட் அ ரோடு வித் பப்ளிக் சப்போர்ட் வித்தவுட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ், மிராக்கல் ரோட் ஆஃப் மணிப்பூர். ஸோ ஆம்ஸ்டாங் பேம் அப்படிங்கிறவரை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட் ஃபண்டு இல்லாமல் பப்ளிக்கோட சப்போர்ட்டோட வந்து ஒரு ரோடு வந்து பில்ட் பண்ணுறாரு. ஸோ டெடிகேஷன் டு பப்ளிக் சர்வீஸ். எம்பத்தி, டாலரன்ஸ் அண்ட் கம்பேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி, கேரிங் ஃபார் வீக்கர் செக்ஷன். ஸோ இது எல்லாமே எம்பத்தினா என்ன? ஒருத்தருடைய கஷ்டத்தை நாம் அவங்க நிலையிலேருந்து புரிஞ்சுக்கிறது. டாலரன்ஸ்னால் என்ன? எல்லாருக்கும் வந்து ஒத்து போகிறது. கரெக்டாக? ஒரு டைவர்சிட்டான பீப்புள் இருக்கக்கூடியவங்கள பல்வேறு கருத்துக்கள் வரும், அங்கே அதை நம்ம டாலரேட் பண்ணி போகிறது. கம்பேஷன், கேரிங் ஃபார் வீக்கர் செக்ஷன். ஸோ கம்பேஷன்னா என்ன? அவங்க எம்பத்தியை எம்பத்தியை வந்து நம்ம ஃபீல் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளம் சில இடத்த சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷனபிள் ப்ராசஸ் தான் வந்து கம்பேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்மிருதி சபர்வால் நோன் ஆஸ் எ பீப்புள்ஸ் ஆஃபீஸர் ஃபார் சிட்டிசன் சென்ட்ரிக் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் புத்தகத்தில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிளாக அதை கோட் பண்ணுங்க, இவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் எடுத்து படிங்க. அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி பீப்புள்ஸ் ஆஃபீஸர்னு சொன்னால் எக்ஸாம்பிள் கொடுக்குறதுக்கு மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனல் பேசஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ் வேல்யூ. கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரியாம்பிள், கான்ஸ்டியூஷன்னா என்ன, அதை ஒபே பண்ணி தான் சிவில் சர்வெண்ட் எல்லாமே நடக்கிறாங்க. ஸோ அதில் சில வேல்யூ சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்குறோம். ப்ரியாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸாக இருக்கணும், ஈக்குவாலிட்டியாக ட்ரீட் பண்ண எல்லாருக்கும், அதே போல் லிபர்ட்டியே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க, சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A, இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், கம்பேஷனோடு இருக்கணும், டாலரன்ஸோடு இருக்கணுன்றத ஆர்டிகல் 51A வந்து சொல்லுது.
பிரியாம்பல இதெல்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லுது. டைரக்டிவ் பிரின்சிபல் டிபிஎஸ்பி என்ன சொல்லுது? சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சமூக பொருளாதார நீதி வழங்கக்கூடியதா வந்து நம்ம ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. சிவில் சர்வீஸோட வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி. கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை தாண்டி நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஒய் ஃபவுண்டேஷன் வேல்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஏன் ஒரு ஃபவுண்டேஷன் வேல்யூன்றது ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, பில்ட் அப் பீப்புள் ட்ரஸ்ட். பப்ளிக்குடைய ட்ரஸ்ட் நமக்கு வந்து தேவை. ஏன்னா மக்கள் நம்பினா மட்டும்தான். இப்போ கான்ஸ்டியூஷன் நம்ம ஏன் நம்ம வேல்யூ பண்ணுறோம்? ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு மக்கள் எல்லாமே இப்போ இந்தியாவில் 143 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களாம் இந்த கான்ஸ்டியூஷனை ஒபே பண்ணுறதால மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் வந்து நடக்குது. கரெக்டாக இப்போ மக்கள் ஏன் வந்து ஓட்டு போடுறாங்க? நாம் ஓட்டு போட்டு தான் ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓ செலக்ட் ஆகுறாங்க. அவங்க செஞ்சால் நல்லதாக தான் இருக்கும் நம்புறதுனால தான் இந்த கவர்மெண்ட் ஆனது ரன் ஆகுது. இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக இந்த ஓட்டுச்சோரி மாதிரியான விஷயங்கள் வரும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு பீப்புள் ட்ரஸ்ட் ஆனது அங்கே டிக்ளைன் ஆகுது. அப்படி டிக்ளைன் ஆகும்போது எப்பேற்பட்ட ராஜாஜி ராஜா கொம்பனாக இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியாது. நீங்கள் லூயிஸ் 16 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சியால் மட்டும்தான் வந்தது. உலகத்தில் நீங்கள் எந்த புரட்சியாக இருந்தாலும், மாபெரும் புரட்சியாக இருந்தாலும் அது மக்கள் புரட்சியால் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூபிளான ஒரு ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும். மக்கள்கிட்ட அந்த பப்ளிக் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். போகிற போக்கில் நம்ம எல்லாத்தையும் தான் சொல்லும் போது மக்கள்கிட்ட அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா நம்மளால் கவர்மெண்ட்டை ரன் பண்ணவே முடியாது. ஒரு 75 இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டிபெண்டன்ட் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம இதை இந்த நடத்திட்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோமோ அதை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மக்களுடைய அந்த பீப்புளோட ட்ரஸ்ட்டு நாம் பிரேக் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்தியான்ற ஒரு நேஷன் வந்து கிடையாது. இது வந்து பில்டான ஒரு நேஷன். கரெக்டாக? அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒரு 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக நம்ம பில்ட் ஆகி வர சமயத்தில் இதெல்லாம் நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுருந்தா மட்டும்தான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய நாடுகள்லாம் உலகத்திலே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற இங்கிலாந்தெல்லாம் இன்றைக்கி ஆர்டர்ஸே இல்லாமல் காணாமல் போயிடுக்கிறாங்க. ஸோ சொல்கிறேன், ஜெர்மனி ஆகட்டும், இட்டாலி ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஆடிட்டாங்க. இப்போ அவங்களாம் ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க. மக்கள்லாம் வந்து அது தேவையில்லைன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒரு சிவில் சர்வெண்ட்டு அது ரொம்ப பார்க்க வேண்டியது. ப்ரிவென்ட்ஸ் கரப்ஷன் அண்ட் அபியூஸ் ஆஃப் பவர். கரப்ஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். கரப்ஷனாக இருக்கக்கூடாது. பவர் வச்சு யாரையும் அபியூஸ் பண்ணக்கூடாது. என்ஷூர்ஸ் எஃபெக்டிவ் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு பாலிசி கொண்டு வரோன்னா அதை எஃபெக்டிவாக எப்படி நாம் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். ப்ரமோட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி இன் சொசைட்டி. ஜஸ்டிஸையும் ஈக்குவாலிட்டியும் வந்து சொசைட்டியில் நாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு கேஸ் சினாரியோ வந்து கொடுக்குறாங்க. ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மினிஸ்டர் ப்ரெஷர்ஸ் யூ டு அலோகேட் ஃபண்ட்ஸ் ஒன்லி டு இஸ் கான்ஸ்டியூன்சி. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிறீங்க. ஒரு மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு, என் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஃபண்டு கொடு அப்படின்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, இது நீங்கள் அப்படி அவர் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும்? இம்பார்ஷியாலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, இன்டெகிரிட்டி எல்லாம் அஃபெக்ட் ஆகுமா? இம்பார்ஷியாலிட்டிலாம் என்ன? ஒரு டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்குமே நீ வந்து ஃபண்டு கொடுக்கணும். ஒரு தொகுதிக்கு மட்டும் நம்ம கொடுத்தா அங்கே நம்ம இம்பார்ஷியாலிட்டியாக இப்போ நியூட்ரலாக இருக்குன்ற அந்த வேல்யூ வந்து அடிபட்டு போகுதா? அடுது அப்ஜெக்டிவ்னா என்ன? ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். கஷ்டப்படாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே அப்ஜெக்டிவிட்டி வந்து ரிமூவ் ஆகுதா? அண்ட் இன்டெகிரிட்டி, நேர்மையாக இருக்கணும். நம்ம வேலைக்கு நம்ம நேர்மையாக இருக்க முடியுதா அவர் சொன்னது செஞ்சால்? ஸோ அதுவும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ எத்திக்கல் ஆக்ஷனாக என்ன நம்ம எடுக்கணும்னா, எக்ஸ்பிளைன் கான்ஸ்டியூஷனல் டியூட்டி, அலகேட் பேஸ்ட் ஆன் நீட் அசஸ்மெண்ட், டாக்குமெண்ட் டிசிஷன் டிரான்ஸ்பரண்ட்லி. அவங்க என்ன சொல்கிறாங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்து அந்த ஒர்க்கை ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது எந்த மினிஸ்டராலையும் உங்களை வந்து சொல்ல முடியாதுன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு நோட்டீஸை வந்து நீங்கள் சொல்லிடலாம், யாருக்கெல்லாம் ஃபண்ட் நாம் அலோகேட் பண்ண போகிறோம், இந்த பேஸில் இவங்களுக்கெல்லாம் நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பப்ளிக்காக விடும்போது அதன் பிறகு மினிஸ்டரால் எதையும் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம இருக்கலாம் அப்படின்றாங்க. சரியா? சரி, ஒரு ப்ராக்டிஸ் கொஷின். எனுமரேட் த ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ், எக்ஸ்பிளைன் their importance in maintaining public trust in governance with suitable example. இந்த ஃபவுண்டேஷன் வேல்யூஸ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்கான இம்பார்ட்டன்ஸ், ஒரு கவர்னன்ஸில் பப்ளிக்குடைய ட்ரஸ்ட் ஆனது எந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் முக்கியம் அப்படிங்கிறத சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸோட எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கேயுமே சொல்கிறாங்க பாருங்கள், பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ பீயிங் அ சிவில் சர்வெண்ட், பீப்புள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
மக்கள், இந்த நம்மளோட பிரியாம்பிளே சொல்லியிருப்பாங்க, வி த பீப்புள் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நம்ம என்ன பண்ணுறோம், மக்களாகிய நாம் இந்த அரசியலமைப்பை எழுதி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம்னு ஏன் வந்து நேரு சொன்னார்? இது நமக்காக எழுதப்பட்ட ஒரு சட்டம். இது யாரோ ஒருத்தர் எழுதி நம்மளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. இது நமக்காக எழுதி கொடுத்த சட்டம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இது நம்ம ஒபே பண்ணுறோம். இது நமக்கான சட்டம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து அசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு உதாரணமாக நாம் இன்சர்ஜென்சி சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? இன்சர்ஜென்ட் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் மக்கள்லாம் வந்து இன்சர்ஜென்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த கவர்மெண்ட் ஆனது நமக்கானது இல்லையோ, நமக்காக எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வந்து பில்ட் பண்ணி தரமாட்டேன்றாங்க அப்படிங்கிற என்ன இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்சர்ஜென்ட்டாக உருவாகி அது காலப்போக்கில் என்ன ஆகுது, நக்சலிசம்லாம் வந்து உருவாகிறதுக்கு காரணமே வந்து இந்த பீப்புள் ட்ரஸ்டானது பிரேக் ஆகிறதுனால தான். ஸோ அது இல்லாமல் பார்க்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுன்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஆப்டிடியூட்னா என்ன, சிவில் சர்வீசஸோடைய வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் யூஸ்லாம் இருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.